Hello guys, welcome back to our ECE preparation. இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த சிலபஸை வந்து ஷேர் பண்ணி இது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணுறது மேம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டவுட்டானது ஈவன் அதர் மெக்கானிக்கல் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் த்ரூ வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஈஸிக்கான வீடியோ கிடையாது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஓகேவா? இது என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா 515 சிலபஸ் வந்து அவங்களோட சப்ஜெக்ட் கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள், EEE ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள், as well as மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ இதில் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் அண்ட் மெக்கு ரெலவெண்ட்டாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே. அட் த சேம் டைம் இங்கே ஒரு 2.5 யூனிட்ஸ் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் யூனிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2.5 யூனிட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டோட டவுட்டு, ஓகேங்களா? ஈவன் இப்போது EEE ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் 3 பேப்பர் வந்து டிஎன்பிஎஸ்சிஏக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுக்கும் வந்து எனது 515க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் ஆனால் எலக்ட்ரிக்கல் பேப்பர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் சிவிலாக இருக்கட்டும் இல்லை மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு இந்த 2.5 யூனிட் அப்படிங்கிறது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த பேப்பரை எப்படி கை வைக்கிறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு திங், இந்த 2.5 யூனிட் என்னங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அப்புறம் இது ரிலவெண்ட்டாக நம்மக்கிட்ட என்ன கோர்ஸ் இருக்குங்கிறதையும் சொல்கிறேன். பட் கோர்ஸ் வந்து கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு நீடடுனா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செல்ஃபாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு செல்ஃபாக எப்படி செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கைடன்ஸும் ஐ வில் ப்ரொவைட் இட், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஹைலைட் பண்ணி எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் பக்காவாக அனுப்பிச்சி விட்டதுனால எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குப்பா, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட 6th யூனிட், ஓகே. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த 514 சிலபஸை இசிஇ ஸ்டூடெண்ட் இதோட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ஈஸிக்கான வீடியோ கிடையாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? இது 515 சிலபஸ்ஸு. இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிஏஇ நான் இன்டர்வியூ எதுக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th யூனிட், ஓகே. ஸோ நம்ம பேப்பர் நமக்கு தெரியும். பட் ஆனால் மெக்கானிக்கல் சிவிலுக்கு வந்து இது என்ன பேப்பராக கொடுத்துருக்காங்களா, சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்களாங்கிறதுக்காகவே அவங்களுக்கு அந்தளவுக்கு ஐடியா கிடைக்காது, ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 6th யூனிட் இருக்குது பாருங்கள். 6th யூனிட்டில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படின்னா 3 செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து அதில் மெர்ச் பண்ணி ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்கம்மா. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அது என்னென்னா சர்க்யூட் தியரி. நான் இப்போ வெறும் 6th யூனிட் தான் சொல்லிகிட்ருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சர்க்யூட் தியரி, ஓகே மேம். அப்போ வந்து செலக்டட் டாபிக் தான் கொடுத்துருக்காங்களா மேம்னு கேட்டிங்கன்னா இல்லைம்மா, அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதாவது மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 50% ஆஃப் டேட்டாஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நாங்கள் படிக்கிறதுக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கும் என்ன அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 2 டாபிக் மட்டும்தான் மிஸ்ஸிங்கே தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய 70% வந்து சர்க்யூட் தியரி உங்களை கம்ப்ளீட் பண்ண சொல்லி தான் இது கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் என்ன அப்படின்னா சர்க்யூட் தியரி. அடுத்த யூனிட் என்னென்னா இஎம்எஃப், ஓகே. இஎம்எஃப்பில் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நிறைய படிப்போம், ஓகேங்களா? ஆண்டனாலேருந்து வேவ்ஸ்லேருந்து படிப்போம். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட்டு இஎம்எஃப்ங்கிறதுனால ஆக்சுவலாக இஎம்எஃப்ங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாஸு, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெறும் லா தான் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இதுவே வந்து என்ன அப்படின்னா ஒரு 40% ஆஃப் மேஜர் டாபிக், ஓகே. தென் அதுக்கு அடுத்தது 3rd ஒன் வந்து என்ன அப்படின்னா பெரிய சப்ஜெக்டான மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. மிஷின்ஸில் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும், ஓகேங்களா? 5 மேஜர் மிஷின்ஸ் படிப்போம். ஸோ 5 மேஜர் மிஷின்ஸில் இங்கே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து என்னது டிசி மிஷின்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, அப்புறம் இண்டக்ஷன் மிஷின்ஸு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 60% ஆஃப் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு மிஷின்ஸும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? அப்போ வெறும் 6th யூனிட்டில்
3 சப்ஜெக்டை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 3 சப்ஜெக்ட் என்னென்னா சர்க்யூட் தியரி, இஎம்எஃப், மிஷின்ஸு. ஓகேவா? இப்போ நீ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறனா நீ என்ன பண்ணிக்கணும்னா சர்க்யூட் தியரிக்கான புக்கு, அதே மாதிரி இஎம்எஃப்கான புக்கு. இந்த இஎம்எஃப்க்கு ஈசி டிபார்ட்மெண்ட் வைஸாக நீ கலெக்ட் பண்ணணுங்கிறது இல்லைப்பா, ஜஸ்ட்டு லாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம 11th 12th ஃபிசிக்ஸ்லேயே நம்ம இதெல்லாம் படிப்போம். எல்லாம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸுமே நம்ம 11th 12th ஃபிசிக்ஸில் படிப்போம். இல்லைனா நமக்கு நெட்டில் கூட சோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது மிஷின்ஸ் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து சோர்ஸ் கெட் பண்ணி செப்பரேட்டாக இதை லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களாம்மா? இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு புரியுதா? ஸோ ஒரு யூனிட்டில் 3 பேப்பர் கம்பைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா அடுத்த யூனிட் வந்து 7th யூனிட். ஆனால் அவங்களே நீட்டாக கொடுத்துட்டாங்க. அதாவது 6th யூனிட்டில் கூட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு கொடுத்து 3 பேப்பர்ஸை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் 7th யூனிட்டில் என்னென்ன பேப்பர்லாம் கம்பைன் பண்ணியிருக்காங்களோ பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. அதாவது மெஷர்மெண்ட்டுங்கிறது வந்து EEE ஸ்டூடெண்ட் M&Iன்னு ஒரு பேப்பர் படிப்பாங்க. அதாவது மெஷர்மெண்ட்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிப்பாங்க. அதில் ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸோட டாபிக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த டாப்பிக்கை வந்து உங்களுக்கு, அதாவது ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு பார்ட் ஆஃப் யூனிட்டாக உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது நாங்கள் ECE EEE 2 பேருமே வந்து இது ஒரு மேஜர் சப்ஜெக்ட், 2 பேருமே படிப்போம். இதில் என்ன ஹைலைட்னா ஃபுல் டாப்பிக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா? அதாவது இது எல்லாமே நாங்கள் கவர் பண்ணுவோம். பிளாக் டயக்ராம், சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அண்டு ரிடக்ஷனு. ஆனால் நாங்கள் என்னென்னா ஆர்கச் அப்படின்னு சொல்லி அது ஒரு மேஜர் டாபிக். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இல்லை. சொல்லப்போனால் கண்ட்ரோல் சிஸ்டமில் 40% ஆஃப் சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அதில் வந்து ஆர்கச் கொடுக்கல, அதே மாதிரி டிரான்ஷியன்ட் ஃப்ரீக்வன்சி, டைம் ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு டீட்டெயிலாக போகலை. இருந்தாலும் 50% ஆஃப் டேட்டாஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் சிஸ்டமில் முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ். அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸில் பவர் செமிகண்டக்டர் டிவைஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். ஓகேங்களா? அதாவது EEE ஸ்டூடெண்ட் இந்த பேப்பரை படிப்பாங்க. அதில் நிறைய படிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு ஃபஸ்ட்டு டாப்பிக்கை தான் பவர் செமிகண்டக்டர் டிவைஸை தான் ஒரு பார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்னா மெஷர்மெண்ட், M&Iயில் மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் சிஸ்டமில் ஒரு 2-3 டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே யூ ஹாவ் டு ஸ்டடி. ஆமாம், நீங்கள் எல்லாமே படிக்கணும். கண்ட்ரோல் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அந்த 2-3 டாப்பிக்கை விட்டுட்டு நீ ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே படிக்கணும். பவர் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக, அதாவது ஃபஸ்ட்டு மேஜர் டாபிக் பவர் செமிகண்டக்டர் டிவைஸ்னு இருக்கும். ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் நான் அதனால தான் சொல்கிறேன். M&Iனா EEE ஸ்டூடெண்ட் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பவர் சிஸ்டமும் இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸும் EEE ஸ்டூடெண்ட் தான் படிப்பாங்க. ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல ECE EEE ஸ்டூடெண்ட்ஸோ அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஸோ இந்த டாப்பிக்கை எப்படி படிக்கிறது? ஏன்னா ஈவன் இந்த சிலபஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், அதர் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களோட பேப்பர்ஸாக இருக்கலாம். பட் இந்த 2.5 யூனிட்டுக்காக உங்களோட மார்க் வந்து, அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஸ்கோரிங் வந்து குறையக்கூடாது. அந்த ஒரு விஷயந்தான். ஓகே? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேஷன் அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங். ஆக்சுவலாக தெர்மல் இன்ஜினியரிங் எங்களோடது கிடையாது. ஸோ அதனால் அவங்க பர்ஃபெக்டாக ஹைலைட் பண்ணலை. ஸோ அந்த 2 யூனிட்டு அதோடு சேர்த்து இந்த ½ யூனிட். ஓகேங்களா? இந்த ½ யூனிட் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேஷன்னா ஒன்றும் இல்லைப்பா. நம்ம இப்போ 514 சிலபஸில் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸை நாங்கள் படிக்கிறோம். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த பேப்பர் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெக்கானிக்கல் பேப்பர் தான் அது. ஸோ இதுவுமே உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பவர் சிஸ்டம்னு ஒரு EEE பேப்பர் படிப்பாங்க. ஓகேங்களா? அதில் ஒரு பார்ட் வந்து பவர் ஜென்ரேஷன்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு யூட்டிலைசேஷனு, ஃபால்ட் அதெல்லாமே வரும். ஸோ அந்த பவர் சிஸ்டமில் ஒரே ஒரு டாபிக், அந்த ஒரே ஒரு டாப்பிக்கை வந்து பவர் ஜென்ரேஷன் டைப் ஆகும். அதோடு சேர்த்து இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள், ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே படிப்போம். அதுலேயும் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து என்னது 80% ஆஃப் டேட்டாஸ். ஏன்னா இதே தான் நாங்களும் படிப்போம். இப்போ நாங்கள் எங்களுக்கு TNPSCக்கு சேம் இதே சிலபஸ் தான் படிப்போம். உங்களுக்கும் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரி TNPSCக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க பர்டிகுலராக எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, EEE டிபார்ட்மெண்ட்டுனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, அதாவது அவங்க ஆல்ரெடி வச்சுருப்பாங்க மெட்டீரியலாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், சோர்ஸஸாக இருக்கட்டும், சம்திங் எல்லாமே ஈவன் புக்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாங்கன்னா
நான் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் யார்கிட்ட கேட்கணும் என்ன கொடுத்துருக்காங்க சிலபஸில், அதனால தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்யூட் தியரி அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது 70% ஆஃப் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 100% படித்தோன்னா உங்களுக்கு 70%. அதே மாதிரி இஎம்எஃப்ல ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு 40% ஆஃப் ரூல்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பயப்பட வேண்டாம். நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 1.5 மந்த்துக்குலாம் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா 515 சிலபஸில் எலக்ட்ரிக்கல் பேப்பரை மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ஸ்டூடெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஓரளவு தெளிவாக சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட சைடில் ஓகேங்களா, சரி மேம் நீங்கள் எப்படிங்கிறத சொல்லிட்டீங்க, உங்கள் சைட்லேருந்து எனக்கு என்ன மேம் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இங்கே சொன்ன அத்தனை சப்ஜெக்ட்ஸுமே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 514 சிலபஸாக இங்கே இருக்கக்கூடிய மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை நாங்களும் படிப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக நான் செப்பரேட்டாக கொடுக்க போகிறதில்ல, இதையே நாங்கள் டீட்டெயில்டாக படிப்போம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 40%, 50%, 60% படிப்பீங்க. இதில் என்ன ஹைலைட்னா, நீங்கள் அதர் பேப்பருங்கிறதுனால ரொம்ப டீட்டெயில்டாக கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணாலே போதும். ஆனால் சரி மேம், அப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புக்கு வாங்கி நான் படிச்சுக்கிட்டா போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுப்பா. ஏன் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சர்க்யூட் தியரி இங்கே பாருங்களேன். இங்கே ஒரு நிமிஷம், அதாவது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேப்பர்ஸுமே நீ புரிஞ்சு படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். சரி நம்ம பைகாட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் முடியாது. ஏன்னா சர்க்யூட் தியரி பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம், ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சர்க்யூட் தியரி சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இந்த சர்க்யூட் தியரி கான்செப்ட் தெரிஞ்சாதான் நீ கொஷின்லேயே கை வைக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு உனக்கு ஸ்டார் டு டெல்டானாலும் அந்த கன்வர்ஷனுக்கான ஃபார்முலா தெரியணும். ஓகேங்களா? முதல்ல ஸ்டார்னா என்ன, டெல்டா கன்வர்ஷன்னா என்னன்னு தெரியுங்க, டீட்டெயிலாக மென்ஷனே பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ என்னன்னு தெரியலாம், சும்மா ரீட் பண்ணிவிட்டு எழுதுகிற மாதிரிலாம் இந்த பேப்பர் இருக்காது. அதுக்கடுத்தது இது லான்னாலும் லாஸோட ரூல்ஸ் எல்லாமே உனக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து நீங்கள் புரிஞ்சு படித்தா மட்டும் தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து மிஷின்ஸ்லாம் சொல்லவே வேண்டாப்பா, மிஷின்ஸில் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்கும். எதுக்கு எந்த ஃபார்முலா அப்படிங்கிறது உனக்கு கான்செப்ட் புரியணும். ஓகேவா? அதுக்கடுத்தது பார்த்தோன்னா எம்என்டைங்கிறது வந்து உனக்கு தியரி பேப்பர் தான். இருந்தாலுமே தியரி பேப்பர்னாலும் ஒவ்வொரு டிவைஸோட ஃபங்க்ஷன் என்ன, அதுலேயும் நம்ம எரர்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுவுமே நீ என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிட்டுலாம் போக முடியாது, டீட்டெயில்டாக, அதாவது உங்களோட பேப்பர் நீங்கள் படிப்பீங்கல்ல, கோர் பேப்பர் எப்படி டீட்டெயில்டாக படிக்கிறீங்க அதே மாதிரி இந்த பேப்பர் நீங்கள் படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லவே வேணாம், கான்செப்ட் தெரிஞ்சாதான். புக்ஸு கையில் இருக்குது மேம், ஆனால் நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னா இருக்குது மேம், எங்கே எது கூட மல்டிப்ளை பண்ணுறாங்க, இது எப்படி வருதுங்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க. ஸோ அதனால் கண்ட்ரோல் சிஸ்டமும் கண்டிப்பாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற பேப்பர் கிடையாது. அதே மாதிரி இந்த லாஸ்ட் இருக்குது பாருங்கள், பவர் செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படிங்கிறது ஓரளவு படிச்சிங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் தியரி பேப்பர் தான். ஓகேங்களா? ஸோ அது ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் இயரில் படித்த அந்த கன்வெர்ட்டர்ஸு, ஸோ இது ரிலவெண்ட்டு தான். ஸோ ஓரளவு பேசிக்காக தான் இருக்கும், இது படித்தா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் யூனிட் பாருங்க, இது வந்து நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓரளவு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓரளவு நோட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுவும் ஓரளவு கவர் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் தவிர்த்து முன்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் பைகாட் பண்ணாலும் அங்கே ஆன்சர் பண்ண முடியாது. நான் முடிச்சிட்டேன் மேம், நான் மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டேன்னாலுமே அங்கே கேட்கக்கூடிய கொஷினுக்கும் உனக்கு ஆன்சர் தெரியாது. ஓகேங்களா? அதனால் படிக்கிற நீங்கள் டீட்டெயில்டாக கொஞ்சம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ என்னோடய சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்ன இருக்குது, ஆக்சுவலாக நீங்கள் இப்போ என்கிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கைடன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு வீடியோஸ் கையில் கொடுத்துருவேன். உங்களோட சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதுக்கு மட்டும் வீடியோஸை செப்பரேட்டாக கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். வீடியோஸை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுப்பேன். ஓகேங்களா? அதுவுமே ரொம்ப டீட்டெயிலெலாம் போக வேணாம், பேசிக் கொஷின்ஸாக கொடுப்பேன். நீங்கள் வீடியோஸை பார்த்துட்டு கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். அந்த கொஷின் அட்டன் பண்ண முடியும் உங்களால். என்னோட வீடியோஸை பார்த்துட்டு கொஷின் அட்டன் பண்ண முடியும். கொஷின் அட்டன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுப்பேன். இதுதான்ப்பா என்னோட கைடன்ஸு. ஸோ இந்த 2.5 யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட சர்க்யூட் தியரி வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, இஎம்எஃப்பும் அவைலபிளாக இருக்குது, மிஷின்ஸ் ப்ராசஸில் இருக்குது, எம்என்ஐ கம்ப்ளீட்டடு, கண்ட்ரோல் சிஸ்டமும் கம்ப்ளீட்டடு. இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. பவர் எலக்ட்ரானிக்ஸில் அந்த பவர் செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படிங்கிறது இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரினியூவபிள் எனர்ஜிங்கிறது கம்ப்ளீட்டட். ஓகேங்களா?
ஸோ நான் உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த 2.5 யூனிட்டுக்கு பேக்கேஜாக தான் கொடுப்பேன். என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா பேக்கேஜாக தான் கொடுப்பேன். அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா வீடியோஸ் வரும். ஓகே, இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸான வீடியோஸ் வரும். அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் வரும். ஸோ நான் எப்படி என் பசங்களை எப்படி நான் கோர்ஸில் எப்படி ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கணும் அதே மாதிரி தான் உங்களுக்கும் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ 2.5 யூனிட் மட்டும் நீங்கள் என்னோடய கைடன்ஸில் எலக்ட்ரிக்கல் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே. ஃபீஸ் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 3000 வரும்ப்பா. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இந்த சப்ஜெக்ட்ஸ் இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க சப்ஜெக்ட்ஸை கேல்குலேட் பண்ணனாலே டோட்டலாக உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வருது அப்படின்னா 8 சப்ஜெக்ட் கிட்ட வருது. ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு 3 சப்ஜெக்ட்டு, செகண்ட் யூனிட்டில் ஒரு 3 சப்ஜெக்ட்டு, லாஸ்ட் தேர்ட் யூனிட்டில் வந்து ஒரு 2 சப்ஜெக்ட். ஸோ டோட்டலாக வந்து 8 யூனிட்டுக்கு நான் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம் மேம் 3000 ஃபீஸா அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னோட கோர்ஸில் வெறும் 5 EEE பேப்பர்ஸ்க்கே வந்து என்ன அப்படின்னா நான் 4000 ஃபீஸில் தான் நான் என்னோட இசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்கேன். பட் உங்களுக்கு ஏன் இதை நான் ரொம்ப கம்மியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரீசன் அது கிடையாது. ஆக்சுவலாக நான் பேப்பர்ஸ் அதிகம் தான், பட் இருந்தாலும் ரீசன் அது கிடையாது. நீங்கள் இதை தாண்டி இது 2.5 யூனிட்டை தாண்டி அதுக்கு அடுத்ததுக்கெலாம் நீங்கள் சோர்ஸ் ரெடி பண்ணணும். கரெக்டுங்களா? 2.5 யூனிட்டை தாண்டி மீதி இருக்கக்கூடிய 6.5 யூனிட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சோர்ஸ் ரெடி பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், 6.5 யூனிட் 7.5 யூனிட்டுக்கு வந்து நீங்கள் சோர்ஸ் ரெடி பண்ணணும். இல்லை அதர் தென் ஏதாவது நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜிஎஸ்க்கு தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நான் ஜஸ்ட்டு வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபீ வந்து ஜஸ்ட்டு வந்து 3000 போட்டிருக்கேன். ஓகே, இல்லை மேம் எனக்கு வந்து பே பண்ணியெல்லாம் படிக்க முடியாது மேம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா செல்ஃபாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா. நான் செல்ஃபாகவும் உங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு அப்படின்னா எனக்கு என்னோடய சேனல் நம்பர் 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.